ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான அண்ட் குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இப்போ ஆடி மாதம் பிறந்தாச்சு. ஆடி வெள்ளிக்கிழமை எப்படி நம்ம வீட்டில் ஸ்வீட் செய்வோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் கேரட் ஹல்வா தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி கேரட் ஹல்வாக்கு வெறும் 3 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வேறு எந்த எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் கிடையாது. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்குவோம். கீ 2-3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கேஷ்யூஸ், பாதாம் இதெல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடுத்ததாக இந்த கேரட் ஹல்வாவுக்கு நம்ம கேரட்டை கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் குயிக்காக பண்ணலாமே அப்படின்றதுக்காக கேரட்டை மிக்சியில் ஒரே ஒரு ரவுண்ட் சுற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்மளுடைய கேஷ்யூஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி ரெடி ஆயாச்சு. ஸோ எல்லாமே தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துப்போம். அடுத்ததாக நம்ம ரெடியாக கிரேட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கீயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணும்பொழுது தான் நம்மளுடைய கேரட் எல்லாமே இந்த ரா ஸ்மெல் போயிட்டு சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆடட் வேணும் அப்படின்னா நம்ம டேட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒன்லி கேரட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி குயிக்காக பண்ணிடுறதுனால நம்ம குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த கேரட் ஹல்வா டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாம். ஸோ நம்ம இந்த கேரட் எல்லாமே கீழே ஃப்ரை ஆயாச்சு. அடுத்ததாக நம்ம மில்க் ஆட் பண்ணிப்போம். ஸோ மில்க் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஸோ மில்க் நான் இன்றைக்கி 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் 2-3 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கேரட் அப்படின்றதுனால ஆல்ரெடி ஃப்ரையும் ஆகிடுச்சு. ஸோ 1 or 2 விசில்ஸே ரொம்ப எனஃபாக இருக்கும். ஸோ க்ளோஸ் பண்ணிடுவோம். லிட் போட்டு 2 விசில்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். என்னடா இவ்வளோ மில்க் ஆட் பண்ணியிருக்கோமே, இப்படி இருக்குது, எப்படி ஹல்வா ஆகும்னு நினைக்க வேண்டாம். இது எல்லாமே நல்லா கொதித்து ஆஃப் பண்ணி ரெடியாகி வரும்போது நமக்கு இது எல்லாமே கோவாவாக ஆகிடும். நல்லா நம்ம கலக்கி விடும்பொழுது நல்லா திரண்டு சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம இப்போது க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மில்க்லேயே குங்குமப்பூ ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு இந்த கேரட்லாம் பாயில் ஆகி வரட்டும். அதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் கரும்பு சக்கரை ஆட் பண்ணலாம், இல்லைன்னா வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ்வலாக ஹல்வானாலே கோதுமையில் செய்வாங்க, இல்லை மைதா மாவு, இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவில், ப்ரெட்டில் எல்லாமே செய்வாங்க. நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியாக கேரட்டில் செஞ்சிட்ருக்கோம். அதர்வைஸ் நீங்கள் பீட்ரூட்டில் இல்லை ரேடிஸில் கூட செய்யலாம். அதனுடைய ரெசிபிஸை கூடிய சீக்கிரத்தில் ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கேரட் ஹல்வாவில் அந்த மில்க் எல்லாமே எவ்வளோ அழகாக திரண்டு கோவாக மாறிட்டுருக்கு பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் ஸ்வீட்லெஸ் கோவாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுடைய மில்க் எல்லாமே நல்லா சுண்டி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் இல்லைன்னா நம்ம கரும்பு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சுகர் இதுக்கு நிறையவே தேவைப்படுது. 5 to 6 ஸ்பூன்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இப்போ அகைன் நமக்கு வாட்டர் விட்ட மாதிரி இருக்கும் சுகர் கரையிறதுனால. பட் கொஞ்சம் நேரம் நீங்கள் நல்லா கலக்கி கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் சேர்ந்து வந்துடும். கேரட் நல்ல கலர் கொடுத்துருக்கு பாருங்கள். நாங்கள் எந்த எக்ஸ்ட்ரா கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை, ஆனால் சூப்பராக கலர் கொடுத்துருக்கு. ஸோ இதே மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. நல்லா கலக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கீ எல்லாமே இங்கே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூஸ், ஏலக்காய் தூள் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு 2-3 ஸ்பூன்ஸ் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நம்மளுடைய குக்கரில் ஒட்டாமல் வரும்பொழுது நம்மளுடைய ஹல்வா சூப்பராக ரெடி ஆயாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம சிம்பிளான இந்த கேரட் ஹல்வாவில் வேறு எந்த எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணாமல் செஞ்சுருக்கோம். இதே மாதிரி இன்னும் பல ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.